ஓம் நம சிவாய. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட்டில் டீச்சராக இருக்கிற ஒருத்தரோட ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கும், டீச்சர் ஆகிறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் எல்லாம் அந்த ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம சிஆர்பி மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். சிஆர்பி மெத்தடை பற்றி சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த ஜாதகத்தை பற்றி இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். சித்தர்கள் சொன்ன முறையில் பிளானட் லிங்க் ஆகுது. அதோட மேலும் 6 மெத்தடில் பிளானட் லிங்க் ஆகுதுங்கிறத புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். அதில் முதல் மெத்தேடு என்னென்னா, வதம் நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகங்கள் இணையும். வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர். முதல் நட்சத்திரத்திற்கும் 7வது நட்சத்திரத்துக்கும் உட்கார்ந்துருக்கிற கிரகங்கள் இணையும். அதே மாதிரி வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரத்திற்கு வைநாசிகம் நட்சத்திரம்னு பேர். அப்போ முதல் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் 22வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அந்த கிரகங்கள் இணைந்ததாக பொருள். அடுத்தது வேதை நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் இணையும். 4வது, ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அல்லது அந்த 3 கிரகங்களை இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். அது மாதிரி இன்னும் 2 மெத்தேடில் பிளானட் லிங்க் ஆகுது. இதை பற்றி எலாபரேட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அவசியம் இருந்ததுன்னா பாருங்கள். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகம் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற டீச்சரோட ஜாதகம். அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவங்க பிறந்தது ரிஷப லக்னம். லக்னத்துக்கு 2ல் செவ்வாய் இருக்குது. சிம்மத்தில் ராகு இருக்குது. துலாமில் சந்திரன் இருக்குது. விருச்சிகத்தில் புதன் இருக்குது. தனுசில் சூரியன், குரு, சனி இருக்குது. மகரத்தில் சுக்கிரன், மாந்தி இருக்குது. கும்பத்தில் கேது இருக்குது. இப்படி கிரகங்கள்லாம் இவங்க ஜாதகத்தில் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் சைடில் எல்லோ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கிற 5 ரூல்ஸுமே ஒருத்தர் அரசாங்கத்தில் ஆசிரியர் ஆகிறதுக்கான ஆஸ்ட்ராலஜிக்கல் ரூல்ஸ். இது புத்தகத்திலிருந்து எடுத்ததில் பல ஆசிரியரோட ஜாதகத்தை கம்பேர் பண்ணி அந்த கம்பேரிசனை கிடைச்ச காமனான விஷயங்களை தான் ரூல்ஸாக நான் சொல்லியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ரூல் பாருங்கள். சுக்கிரன், சனி, சூரியன் தொடர்பு. இப்போ சுக்கிரன், சனி, சூரியன் தொடர்பு அப்படின்னா இது லக்னத்திற்கு அடிப்படையாக இருக்கணும். அதே சமயம் இந்த 3 பிளானட் மட்டும் லிங்க் ஆனால் போதும். என்ன பிளானட்டு? சுக்கிரன், சனி, சூரியன். இந்த ஜாதகத்தில் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். லக்னம் ரிஷப லக்னம். லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் சூரியன், சனி லிங்க் ஆகிருக்கு. அதாவது ஒரே வீட்டில் இருக்குது. ஒரே வீட்டில் இருந்து அவங்க லிங்க் ஆகிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கணும். இது தனியாக இங்கே காட்டியிருக்கிறது உங்களுடைய ரெஃபரன்ஸுக்காக சின்ன பாக்ஸ் காட்டியிருக்கேன். அப்போ சூரியனும் சனியும் லிங்க் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இந்த ஃபஸ்ட்டு ரூலில் சுக்கிரன், சனி, சூரியனில் சனி, சூரியன் கனெக்ட் ஆகிருக்காங்க. அப்போ சுக்கிரன் எப்படி லிங்க் ஆகிருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த சூரியனை பாருங்கள். தனுசில் இருக்கிற சனிங்கிற கிரகம் பாதசாரத்தில் பாருங்கள், பூராடம் நட்சத்திரத்தில் இருக்குது. பூராடம் அப்படிங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரம். அப்போ சனியும் சுக்கிரனும் கனெக்ட் ஆகிட்டாங்கன்னு எடுத்துக்கணும். அப்போது இந்த ஃபஸ்ட்டு ரூலில் சனி, சூரியன் இந்த கனெக்ஷன் எப்படி ஆகிருக்குங்கிறத ஜாதகத்தில் பார்க்க முடியுது. அடுத்தது 2வது ரூல், 2, 10 சூரியன் தொடர்பு. அதாவது லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதியும் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டு அதிபதியும் ஏதாவது ஒரு விதத்தில் சூரியனோட கனெக்ட் ஆகணும். பார்க்கலாம். இங்கே ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் இடம் மிதுனம். இந்த மிதுனத்தை தனுசில் இருக்கிற சூரியன் 7ஆம் பார்வையாக பார்க்குது. அப்போ 2ஆம் வீட்டிற்கு சூரியன் தொடர்பு கிடைச்சிருக்கு. தனுசில் இருக்கிற சூரியன் மிதுனத்தை பார்க்கறதுனால இங்கே சொல்லியிருக்கிற 2, 10 சூரியன் இந்த 3 கனெக்ஷனில் 2ஆம் வீட்டிற்கு சூரியன் தொடர்பு வருது. 2ஆம் வீட்டிற்கு சூரியன் தொடர்பு வருது. அடுத்தது ரிஷப லக்னத்திற்கு 10ஆம் வீடு என்பது கும்பம்.
இந்த கும்பத்தின் அதிபதி சனி. அந்த சனி எங்கே இருக்காரு? தனுசில் இருக்காரு. தனுசுல இருந்து அவரும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது 2வது பாயிண்ட்டு, 2வது ரூல் 2, 10 சூரியன் தொடர்புங்கிறது மேட்ச் ஆகி வருது. அடுத்தது 3வது ரூல் 2க்கு குரு சனி புதன் தொடர்பு. அதாவது லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு குரு சனி புதன் இந்த 3 பிளானட்டுமே 2ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு விதத்தில் லிங்க் ஆகணும். எப்படி லிங்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் இடமான தனுசில் இருந்து குரு 2ஆம் இடத்தை பார்க்குது. அடுத்தது தனுசிலிருந்து சனி 2ஆம் இடத்தை பார்க்குது. லக்னத்திற்கு 2ஆம் இடம் மீதனம், இது புதனோட வீடு. இந்த விதத்தில் 3வது ரூல் மேட்ச் ஆகி வருது. 4வது ரூல் லக்னத்திற்கு குரு சந்திரன் தொடர்பு. அதாவது லக்னத்திற்கு குருவும் சந்திரனும் தொடர்பு வரணும். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ரிஷப லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் எங்கே இருக்காரு? மகர ராசியில் இருக்கார். அந்த சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம். திருவோணம் என்பது சந்திரனோட நட்சத்திரம். அப்போ லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது தனுசுல குரு இருக்கு. அந்த குரு அமர்ந்த நட்சத்திரம் பூராடம். பூராடம் என்பது சுக்கிரனோட நட்சத்திரம், அதாவது லக்னாதிபதியோட நட்சத்திரம். இந்த விதத்தில் லக்னத்திற்கு குரு சந்திரன் தொடர்பு வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதாவது இந்த 4வது ரூலில் இருக்கிற விவரங்கள் பொருந்தி வருது. 5வது ரூல் 1, 2, 12 தொடர்பு. அதாவது 1 என்பது லக்னம், 2 என்பது 2ஆம் இடம், 12 என்பது 12ஆம் இடம். அப்போ லக்னம் 1, 12 இந்த 3மே ஏதாவது ஒரு விதத்தில் லிங்க் ஆகணும். இங்கே ரிஷப லக்னம் 12ஆம் வீட்டு அதிபதி யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் எங்கே இருக்குது? லக்னத்துக்கு 2ல் இருக்குது. அப்போது 12ஆம் வீட்டு அதிபதி 2ல் இருக்குது. 2ம் 12 லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு பொருள். அடுத்தது இந்த செவ்வாய் தனது 8ஆம் பார்வை மூலமாக சுக்கிரனை பார்க்குது. சுக்கிரன் என்பது லக்னத்திற்கு அதிபதி. அப்போ இந்த விதத்தில் 12ஆம் வீட்டு அதிபதி 2ல் இருந்து 8ஆம் பார்வை மூலமாக சுக்கிரனை பார்க்கறதுனால 12, 2 லக்னம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விதத்தில் அரசு ஆசிரியரோட ஜாதகத்தில் இந்த மேலேருந்து 5 விதிகள் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த 5 விதியுமே எப்படி பொருந்தி வருது அப்படின்னு பார்த்தோம். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் அரசு ஆசிரியரோட ஜாதகத்தை எடுத்து சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.